கிறிஸ்மஸ்லாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணினீங்க? நாங்களும் நல்லா செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். நைட்டு வந்து கரெக்டாக மணி 8:00 ஆகுது. எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கோம். எங்கேயோ கிளம்பியிருக்கோம், எங்கே போகிறோன்னு தெரியாது. போயிட்டு எங்கே போகிறோன்ட்டு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க நம்ம எங்கே போகிறோன்ட்டு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். நான் கிளம்பி அப்படியே எங்கள் மச்சான் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கேயே அவங்க எல்லாருமே கிளம்புனாங்க. எங்களோட வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 4 வீடு 5 வீடு தள்ளி அவங்க வீடு அப்படி தான் இருக்கும். அப்புறமா அவங்க ஃபஸ்ட்டு கிளம்பி கார் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பின்னாடி போனோம். இங்கேருந்து போனோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகணுன்னு பிளான் பண்ணி லாஸ்ட்டில் போனோன்னா அடையாறு சர்ச்சுக்கு தான், மாதா கோயில் தான் போயிருந்தோம். நாங்கள் கரெக்டாக 9:30க்கெலாம் கோயில் எப்போவுமே பூட்டிடுவாங்க. நாங்கள் 9:00 தான் கரெக்டாக கோயிலுக்கு போனோம். நாங்கள் உள்ளே போகிறோம், பின்னாடி வந்து உள்ளே வர்ற கேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே நின்று லைனில் வந்து சரியான கூட்டம், இதுங்களா பூட்டிட்டாங்க. லைனில் நின்று குழந்தையை கும்பிட்டுட்டு மாதாவெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து வேறு எங்கேயாவது சாப்பிட போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் எங்கே போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போனோம். ஆனால் அங்கே நின்றுட்டு இருந்தோமா, ஒருத்தவங்க வந்து ஏதாவது கொடுக்கணும்னு வேண்டிட்டு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி போண்டா கொடுத்துட்டு இருந்தாங்க, இனிப்பு போண்டா. அதையும் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் வந்து கிறிஸ்மஸ் தான், பட் வந்து லைட்டெல்லாம் நாங்கள் 9:30 டைமில் தான், அந்த டைமில் தான் அங்கே நின்றுட்டு இருந்தோம் நைட்டு. ஆனால் அதுக்குள்ளேயே லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் தான் பார்க்க முடியல. வந்து லைட்டாக தான் கிளம்பி வந்தோம். அப்புறம் உள்ள பீச்சுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள வந்ததுமே என் பசங்க வந்து சர்க்கிளில் வந்து ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அந்த சறுக்கிறது வந்து சரியில்லாமல் இருந்துச்சு, கொஞ்சம் வந்து உடஞ்சிருந்துச்சு, அதனால விளையாட விடலை. அப்புறம் அப்படியே நடந்து மெதுவாக வந்தோம். ஃபஸ்ட்டு வந்ததுமே ஊஞ்சலை ராட்டினத்தை பார்த்தோன்னே ராட்டினத்தில் உட்காந்துருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டான். பெரிய பையன் வந்து ராட்டினம் சுற்றினான். சின்ன குட்டி பையன் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோடனே அவனை வந்து காருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா. அவன் காரில் இருந்து கொஞ்சம் நேரம் சுற்றி விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறமா சுற்றி முடிச்சிட்டு கடலில் போய் நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி கடலில் இந்த அடையார் பீச்சுக்கு வந்தாலே பெசனருக்கு வந்தாலே அதுக்கு அப்போ போனது தான். அதுக்கப்புறம் எப்போ வந்தாலுமே கடலுக்கு வர மாட்டோம், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். என் பசங்க கடலை பார்த்தா ரொம்ப அழுவானுங்கன்ட்டு இன்றைக்கி அவங்க அப்பாட்ட விட்டுட்டு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு கடலுக்கு போயிட்டோம். போய் கடலில் போய் நல்லா கால் நினச்சிச்சு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் அப்படியே வந்தோம். இங்கே எல்லாரும் ஜோடிக்கரியாக உட்காந்துருந்தாங்க, எல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள் அவ்வளோ வரையும் அப்படியே கலாய்ச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம். இதில் வேறு ஒரு இன்சிடெண்ட் வேறு நடந்துச்சு. வரும்போது நாங்கள் வந்து கரெக்டாக தான் வந்தோம், பட் ஏதோ ஒரு திரும்புறதில் வந்து கரெக்டாக போலீஸ்கிட்ட வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். பட்டு ஃபைன் எதுவும் கிட்டலை, ஏதோ தப்பிச்சிட்டோம் என்னென்னையோ. அதாவது நாங்கள் கரெக்டாக தான் வந்தோம். அந்த திரும்பறதுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்துருக்கணும், பட் ரைட் சைடு வந்து டிராஃபிக்காக இருந்தோன்னு இந்த பக்கமாக வந்தோம். பட் அப்படியே அங்கே வந்து தப்பிச்சு எதுவுமே சொல்லலை அவங்க. சரி வார்ன் பண்ணிவிட்டு விட்டாங்க, ஒழுங்காக வாங்க அப்படின்ட்டு. அப்புறமா சாப்பாடுக்கு எல்லாமே இது வேணும் அது வேணும் சொல்லி எல்லாமே சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். என்னோடய சிஸ்டர் வந்து எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்லா சர்ப்ரைஸ் அவ்வளோ பேருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஒரு காஃபி குடிக்கிற கிளாஸ் மக்கு வந்து எனக்கு வாங்கி தந்தாங்க. அது வீட்டில் போய் தான் பிரித்து பார்த்தோம், பட் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. அப்படியே அதையும் வாங்கிட்டு அப்புறம் வந்து மீன், எறா, அப்புறம் போட்டு என்னெல்லாம் உண்டோ என்னெல்லாமோ அது இதுன்னு ஒவ்வொரு பஜ்ஜி கிஜ்ஜின்னு எல்லாம் வாங்கி அப்படியே எல்லோரும் ஷேர் பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். பட் இந்த மூமெண்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு, நல்லாவே போச்சு கிறிஸ்மஸ் வந்து. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளேயே கிளம்ப சொல்லிட்டாங்க. கரெக்டாக 12:00 மேலே ஆகிட்டாங்க. அங்கே இருக்கும் 12:00 மணி, அவ்வளோ நேரம். போலீஸ் அவங்களாம் வந்து கடையில் நிறைய பூட்ட சொல்லிட்டாங்க, டைம் ஆகிடுச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வந்து கடையில் பசங்க ஏதாவது விளையாட பொருள் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு கொஞ்சம் நேரம் அது இதுன்னு பசங்க ஒரே என்ஜாய் விளையாண்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சி, ரொம்ப கூலிங்காக வேறு இருந்து குளிர வேறு இருந்துச்சு. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டோம். போகும்போது டிராஃபிக்கில் ரொம்பவே ஃப்ரீயாகவே இருந்துச்சுன்னு ரோடு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோஸ் எதுவுமே பார்க்கலாம். பை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும்.